கும்பராசி. அர்ஜுனன் எப்படி மகாபாரதத்தில் அந்த மீனோட கண்களை குறிவைத்து அன்பு எய்தாரோ அதுபோல தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் இலக்குகளை குறிவைத்து முயற்சி பண்ணினாங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனையாளர்கள் லிஸ்ட்டில் இந்த கும்பராசி என்பர்களும் ஒருவங்களாக வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு ராசி தான் இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள். இலக்குகளில் மட்டும் முழு கவனம் செலுத்தி நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னா உங்களை யாராலும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக வெற்றி பெற ராசியில் நீங்களும் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை அவ்வளோ அதிகம் அப்படின்னே சொல்லலாம். உழைப்புக்கு அஞ்சாத ஒரு ராசி தான் இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். சமுதாய நலனுக்காக போராடக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசின்னு தான். சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ராசியும் இந்த கும்பராசி தான். இந்த கும்பராசிக்கு ஒரு நெருக்கமான ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா நம்ம மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் சொல்லலாம். அர்ஜுனன் எப்படி போருக்கு அந்த இலக்கை நோக்கி அவர் முன்னெடுத்து ஒவ்வொரு அடியும் வச்சாரோ அது மாதிரி தான் இந்த கும்பராசி என்பவர்களும் இலக்கை நோக்கி முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, இந்த கும்பராசி என்பர்கள் இயல்பாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கணக்கம்பட்டி சித்தர் ஸ்ரீசமாதிக்கு எத்தனை முறை போயிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா நிறைய பேர் போகிறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் அந்த அமாவாசை பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோட இது வரைக்கும் கலந்துக்கல அப்படின்னா இனிமேலாவது ஒரு முறை போய் அந்த பூஜையில் கலந்துட்டு வாங்க. இந்த கணக்கம்பட்டி சித்தருடைய அந்த ஜீவ சமாதியில் ஒரு பூஜை நடக்கும். எப்போனா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அந்த பூஜை நடக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி, ஒரு சாந்தம், அதுக்கப்புறம் அவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சக்ஸஸாக அமையிறதா சொல்கிறாங்க. அதனால தான் நிறைய ஆக்டர்ஸ் அங்கே வந்து வழிபட்டுட்டு போகிறதா, அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு போகிறதா சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு முறை அங்கே முடிந்தால் போய் அதில் கலந்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசிக்கு ராசியில் ராகு பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், கலஸ்திரஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசிக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எடுக்கிற காரியத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டாலும் வருகின்ற நாட்களில் ஒரு வெற்றி இருக்கும் அப்படின்னு போராடக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள். இந்த வருகின்ற வாரம் அப்படிங்கிறது இறுதியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வீண் மனசஞ்சலம் ஏற்படலாம், இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க. கொஞ்சம் அலைச்சலும் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் சின்ன சின்ன தடைகள் வரும், இருந்தாலும் உங்களுடைய முயற்சியின் மூலிமா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. குழந்தைகள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன மனசஞ்சலம் ஏற்படலாம். அப்பப்போ ஏற்பட்டாலும் அந்த சரி செய்யக்கூடிய அந்த மனோபக்குவம் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயமோ, அவங்க மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானமோ, அவங்க உறவுகள் மூலிமா ஒரு சில அனுகூலமான பலனோ இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு பய உணர்வு உங்களுக்கு திடீர்னு வரும். பொதுவாகவே கும்பராசி அப்படின்னாவே பய உணர்வு இல்லாத ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஒரு பய உணர்வு வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய அந்த மன வலிமை இந்த கும்பராசிக்கு எப்பவுமே இருக்குது. இந்த காலகட்டத்தில் நினைத்ததை சாதிக்கிறதுக்கான அந்த வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல், தேவையில்லாத மனக்கவலை இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது.
மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்விக்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போடுங்க. கூடுதல் உழைப்பு போட்டிங்கன்னா பெருசாக ஏதாவது ஒரு சாதனை படைக்கிறதுக்கான ஒரு புதிய வழிகள் தென்படும். இல்லை அப்படின்னா ஒரு சில பய உணர்வு இந்த காலகட்டத்தில் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பணியில் கூட சின்ன சின்ன தடைகள் வரும். படிக்கிறதுல கூட கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராசியில் செவ்வாயோட சஞ்சாரம் இருக்கிறதுனால எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். பணவரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. புதிய விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அதனால் நிறைய மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சூரியனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால ஏற்கனவே நீங்கள் செய்த ஒரு வேலையின் மூலிமா இந்த காலகட்டத்தில் ஒரு வருமானமோ அல்லது ஏற்கனவே நீங்கள் செஞ்ச வேலையில் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு லாபமோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஒரு சில சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். தேவையில்லாத மனபயம் இந்த காலகட்டத்தில் வரும். மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. வெளியில் போகும்போது கூட ஒரு சில மன உளைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீண் வாக்குவாதம், தேவையில்லாத விவகாரங்கள் இதெல்லாம் உங்களை தேடி வரலாம். பொதுவாக சதய நட்சத்திரக்காரங்க யாருடைய விவகாரங்கள்லையும் தலையிட மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளேயோ வெளி நபர்களாலேயோ வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க. அந்த பயணங்கள்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையும். ஒரு சிலர்லாம் வெளியில் புதுசாக ஒரு சில நண்பர்களை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் பிரச்சனையெல்லாம் வெள்ளங்கள்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். என்ன உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். பார்ட்னராக சேர்ந்து ஒரு தொழில் ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாக வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. மேலதிகாரிகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை கொடுப்பாங்க. பொறுப்புணர்வு கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் வரும். ஒரு சிலருக்கு வெளியில் போய் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு வர மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதில் இருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. ஒரு எல் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான். அதனால் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இன்பங்கள் அதிகமாகும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சுதந்திரமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாரும் தன்னை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கணும், தனிமையாக இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் கூட ஒரு சில விஷயங்களில் பலர் இவங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆழமான சிந்தனை உடையவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு தோல்வியும் தன்னுடைய புதிய வாய்ப்புக்காக வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய சிந்தனையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனித்துவமாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் மனித நேயம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எதிர்காலத்தை நோக்கி தான் இவங்க பயணிப்பாங்க. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள். நம்ம இப்போ நடைமுறையில் எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் வாழணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் எப்பவுமே அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். காமெடியாக கூட ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பிளான் அப்படின்னு கேட்டால், நேற்று ஒரு பிளான் இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு பிளான் வந்துருச்சு, இதை தான்
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யாராவது இவங்கள ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சிட்டு இருக்காங்க, அதில் லாபத்தை பெற முடியல அப்படின்னு முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த வேலையை நம்ம எப்படியாவது செஞ்சு முடிச்சிடலாமே அப்படிங்கிற அந்த உத்வேகம் உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் பலர்லாம் இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல, என்ன இவங்க வித்தியாசமாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுடைய யோசனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அர்ஜுனன் எப்படி இலக்கை நோக்கி பயணிக்கிறாரோ அது மாதிரி தான் இந்த கும்பராசி என்பர்கள் எப்பவுமே இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்கள் மற்றவங்களை போல சிந்திக்க மாட்டாங்க. கூட்டத்தோட பின்தொடர்ந்து போகிறது இவங்களுக்கு பிடிக்காது. தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி அதன் பிரகாரம் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுடைய மனம் எப்பவுமே புதுமையை தேடிக்கிட்டு தான் இருக்கும், புதிய யோசனைகளை தேடிக்கிட்டு தான் இருக்கும், புதிய கனவுகளை நோக்கி தான் இவங்களுடைய மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சியை தான் அதிகம் விரும்புவாங்க. ரொம்ப அன்பாக எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. உண்மையாக இருக்கிறவங்கள கண்டால் ரொம்ப பிடிக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது இவங்களுடைய இயல்பான குணமாக இருக்கும். பல நேரங்களில் தேவையை விட அதிகமாகவே அவங்களுக்கு உதவி செய்வாங்க. முதல்ல முயற்சிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்கக்கிட்ட பிடிச்சது பிடிக்காததை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்கக்கிட்ட நல்ல விஷயம் இருந்ததுன்னா அவங்கள ஏற்றுட்டு ஃப்ரெண்டாக கூடவே கொண்டுட்டு போவாங்க. இல்லை அப்படின்னா அவங்கள விட்டு விலகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்கள பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.